அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த இணைய வழி வகுப்புகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு, Today we are going to see the topic New Economic Policy of India. இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கை 1991. நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்றது 3 வகையான விஷயங்களை பற்றி சொல்றது. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ இதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா எல்பிஜி மாடல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எல்பிஜி மாடலை பத்தி நம்ம பின்னாடி ஒரு தலைப்புகள் கீழே பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், why new economic policy 1991 was needed? ஏன் இந்த சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுச்சு? இந்த புதிய பொருளாதார கொள்கை 1991 அறிமுகப்படுத்தப்படுவதற்கு. So in the new economic policy introduced by our former Prime Minister Mr. P.V. Narasimha Rao, and the father of new economic policy was Dr. Manmohan Singh. So Narasimha Rao அவங்களுடைய கவர்மெண்ட்ல 1991ல ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்த மன்மோகன் சிங் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த புதிய பொருளாதார கொள்கை. ஆனா இது அறிமுகப்படுத்தக்கூடிய தேவை ஏன் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்பொழுது, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்மளுடைய எக்கானமி எப்படி இருந்தது? ஸோ 1947க்கு அப்புறம் நம்ம யுஎஸ் அண்ட் ரஷ்யா இந்த 2 நாடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்க பயன்படுத்தின அந்த கொள்கை ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி, அண்ட் ரஷ்யா ஒரு சோசியலிஸ்டிக் எக்கானமி. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணின அந்த எக்கானமிக்கு பேர் மிக்சட் எக்கானமி. ஏன்னா கேபிட்டலிஸ்டிக் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பிரைவேட் செக்டருடைய இன்வால்மெண்ட் அதிகமா இருக்கும், தனியார் துறையுடைய இன்வால்மெண்ட். அண்ட் ரஷ்யாவோடது பார்த்தோம்னா சோசியலிஸ்டிக். அப்படின்னா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கும். ஸோ நம்ம எதை ஃபாலோ பண்ணினோம்னா மிக்சட் எக்கானமி, பிரைவேட் அண்ட் பப்ளிக். ஆனா அதிகமா பொதுத்துறை நிறுவனங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருந்தது. அப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு எதை பின்பற்றினார்னா, நம்ம சோசியலிஸ்டிக்ல இருக்கிற சில கூறுகளை நம்ம பின்பற்றி 5 ஆண்டு திட்டங்கள் நமக்கு வகுக்கப்பட்டு வந்தது. அது வெற்றியும் பெற்று இருந்தது. ஆனா சில பிரச்சனைகள் எழுந்தது டியூ டு சம் ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலி வார்ஸ். நம்ம பார்க்க போனோம்னா வார் 1962ல சைனா வாரா இருக்கலாம், 1965ல பாகிஸ்தான் வாரா இருக்கலாம், 71ல பாகிஸ்தான் வாரா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய எக்கனாமிக்ல ஒரு பெரிய கிரைசிஸ் கொண்டு வந்தது. ஸோ the independence era, Indian economy from 1947 to 1991 was based on the mixed economy combining features of கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம். ஸோ அதுதான் நம்ம மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சொல்ல போனோம்னா எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி, பிஸ்கல் டெபிசிட் வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்தது. என்னன்னா நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு நிலையான தன்மை இல்லாம இருந்தது, நிதி பற்றாக்குறை ஏற்பட காரணமா இருந்துச்சு. ஏன் அப்படி ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து கல்ஃப் வார். கல்ஃப் வாரை நம்ம சொல்லும் பொழுது வார் பிட்வீன், கோல்டு வார் பிட்வீன் த அமெரிக்கன் அண்ட் ஈராக். ஸோ ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல நடைபெற்ற அந்த கல்ஃப் வார் ஆயிலுடைய பிரைஸ அதிகமா இன்க்ரீஸ் பண்ணதால நமக்கு எக்கனாமிக்கலா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்சஃபிஷியன்ட் இண்டஸ்ட்ரியல் growth. ஸோ நம்மளுடைய தொழிற்சாலைகளும் அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மெயினா இன்னொரு ஃபால் இன் growth rate அப்படின்னு சொல்லலாம். பொதுவா ஈவன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸுக்கு ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் போட்டியின்றி இருந்ததால, அதுக்கு ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு எண்ணம் இல்லாம இருந்ததால அது நஷ்டத்துல இழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அண்ட் அதுதான் நம்ம சொல்லலாம் poor performance of financial sector,
அப்படின்னு சொல்லலாம். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அண்ட் ஷார்டேஜ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவென்யூஸ் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, இந்த மாதிரி வார், கல்ஃப் வார் அண்ட் அதர் வார்ஸ் வித் அதர் கண்ட்ரீஸ், ஸோ இதெல்லாம் இருந்ததால நமக்கு வந்த பொருளாதாரம் வந்து ஒரு நிலையில்லாத ஒரு தன்மையை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்துல நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணுச்சுன்னா, IMFல போயிட்டு ஒரு கடன் கேட்கக்கூடிய ஒரு தேவை வந்து எழுந்தது. ஸோ நமக்கு தெரியும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னன்னு நமக்கு தெரியும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் உடைய ஒரு பேலன்ஸ் ஷீட் தான் நம்ம வந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சம்பந்தப்பட்ட ஒரு நடவடிக்கைகளை தான் நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்றோம். பன்னாட்டு வணிக செலுத்து நிலை அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து IMF கிட்ட போய் நம்ம கடன் வாங்கணும், நம்ம நாடு கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் தேவை, சிறப்பு வரைவு உரிமையும் தேவை. ஸோ எந்த நாடுகள் எல்லாம் வந்து IMFல போயிட்டு வந்து லோன் வாங்கணுமோ அவங்க எல்லாமே அங்க வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கணும். அண்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸும் வந்து எப்படி இருந்ததுன்னா ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ன்றது என்னன்னா, மற்ற நாடுகளுடைய பணத்தினை நம்ம இருப்பு வச்சிருக்கணும். பொதுவா அது வந்து ஒரு கோல்டா இருக்கலாம், இல்ல US டாலர்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த அந்த கல்ஃப் வார் சமயத்துல 1985ல இருந்து 1991 வரைக்கும் இருக்கிற சமயங்கள்ல எல்லாம் ஒரு மேஜர் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து நம்ம வந்து சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதால நம்ம போய் வந்து IMF கிட்டயோ வேர்ல்டு பேங்க் கிட்ட கடன் வாங்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற அந்த 67 tons ஆஃப் கோல்ட் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து நம்ம கொடுத்துதான் நம்ம நாட்டுக்கு வந்து கடனை வந்து வாங்கணும். ஸோ அப்ப அந்த மாதிரி சமயங்கள்ல என்ன பண்ண வேண்டி இருந்தது, அந்த எக்கனாமியை நம்ம தூக்கி நிறுத்தி நம்மளுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு தேவை எழுகின்ற பொழுது அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுதான் நியூ எக்கனாமிக் பாலிசி, NEP அப்படின்னு நம்ம சொல்ற புதிய பொருளாதார கொள்கை. அது நமக்கு வெற்றியும் பெற்று நம்மளுடைய எக்கனாமிக்ஸை வந்து நிலைநிறுத்தியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம இதனுடைய மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது the main characteristics of NEP. ஸோ புதிய பொருளாதார கொள்கையுடைய குணாதிசயங்கள், அதனுடைய இயல்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, லைசன்சிங். இப்போ லிபரலைசேஷன் பாலிசிஸ்ல பார்க்கும்பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற எல்லா தொழில் நிறுவனங்களுமே வித்தவுட் லைசன்ஸ் அவங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியாது. அது என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் 1991க்கு அப்புறம் the changing in government policy, so the industries relaxing, government relaxing the industries rules and regulations for getting licensing அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ வந்து 6 நிறுவனங்கள் தவிர, 6 தொழில்கள் தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ், சிகரெட்ஸ், பார்மாசூட்டிக்கல், ஹெவி கெமிக்கல்ஸ், ஸோ இந்த மாதிரி 6 துறைகள் தவிர இது எல்லா துறைகளும் உரிமம் பெறுவதிலிருந்து விலக்கு கொடுக்கப்பட்டது. ரெண்டாவதா பார்க்கும்போது என்ட்ரி டு பிரைவேட் செக்டார். ஸோ பிரைவேட் செக்டாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா நமக்கு நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் ஒரு வேலையின்மை பிரச்சனையில சிக்கி தவித்ததால அதிக நபர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிற வகையில பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் நஷ்டத்துல இயங்குனதாலையும் பிரைவேட் செக்டாரை வாய்ப்பு கொடுத்து முதலீடுகளை செய்ய ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தென் லிபரலைசேஷன் ஆஃப் ஃபாரின் பாலிசி. ஸோ வந்து வெளிநாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு தொழில் உறவுகள்ல ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டது. ஏன் என்ன சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு நாட்டுல கிடைக்கக்கூடிய வளங்கள் அடுத்த நாட்டுல கிடைக்கிறது கிடையாது. அப்ப எல்லாருக்குமே எல்லா பொருட்களையுமே ஒரு நுகரக்கூடிய ஒரு தேவை எழுகின்ற பொழுது அந்த ஃபாரின் பாலிசியில நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் செய்ய வேண்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு US எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காரை அவங்க அசம்பிள் பண்ணும்பொழுது அதுக்கான பார்ட்ஸை வந்து அவங்க கொரியால இருந்தோ இல்ல ஜப்பான்ல இருந்தோ அவங்க வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே போல வந்து வளங்கள் வந்து எல்லா நாடுகளுக்கும் ஒரே மாதிரியா கிடைக்கிறது கிடையாது. அப்ப அந்த ஃபாரின் பாலிசி அண்ட் ஃபாரின் ட்ரேட்ல லிபரலைசேஷன் வந்து கொண்டு வரப்படுகின்ற பொழுது எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்ப நாடுகளுக்குமே வேலை வாய்ப்புகளும் அதே போல அந்நிய செலாவணி முதலான வருமானங்கள் கிடைக்க ஆரம்பிக்கின்றது. அண்ட் லிபரலைசேஷன் இன் டெக்னிக்கல் ஏரியா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்ட், FIPB.
ஸோ லிபரலைசேஷன் அண்ட் டெக்னிக்கல் ஏரியான்னு பார்க்கும் பொழுது நிறைய தொழில்நுட்பங்களை நம்மளால வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடிகிறது. ஸோ நம்ம நாட்டில் வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்மளால மிஷினரிஸ்ல இருந்து ரா மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே வந்து வேறு நாடுகள்ல இருந்து நம்மளால இறக்குமதி செய்ய முடியும். அதே போல நம்மளுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா இருக்கலாம் அல்லது வந்து கச்சா பொருட்களா இருக்கலாம், அதை மேலை நாடுகளுக்கோ இல்லை மற்ற நாடுகளுக்கோ நம்மளால ஏற்றுமதி செய்ய முடியும். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டு FIPB இதை பத்தி நம்ம பார்த்தோம்னா இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்நிய நேரடி முதலீடை ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ இது வந்து எப்படி வந்து ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெகுலேட் பண்றதுன்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு போர்டு. இது வந்து 2017ல அருண்ஜேட்லி அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும் பொழுது மே 2017 இதை வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டுன்றது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் போர்ட்டலா இருக்கு. ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஹை ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எப்படி வந்து அந்நிய மூலத்தனத்தை இன்னும் அதிகமாக பெறுறதுன்றது ரெகுலேட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. ப்ரொமோட்டிங் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்றதும் என்ட்ரி ஆஃப் நியூ பிரைவேட் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ் அண்ட் SEBI was made the statutory body. ஸோ இதை பத்தி நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறதுல இருக்கக்கூடிய இறுக்கமான நிலைகள் வந்து தளர்த்தப்பட்டது. என்ட்ரி ஆஃப் நியூ பிரைவேட் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ், வேறு நாடுகள்ல இருக்கிற வங்கிகள் தன்னுடைய கிளைகளை இங்க ஆரம்பிக்கிறது மூலியமாகவும் நமக்கு பொருளாதாரம் வளர்ச்சி பெற ஆரம்பிச்சது. அண்ட் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வரப்பட்டு நம்மளுடைய பொருளாதாரத்துல சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. So next நம்ம இப்ப பார்க்க போறது branches of new economic policy. So இந்த LPG மாடல்ன்றது என்னன்னா L stands for liberalization, P stands for privatization and G stands for globalization. Liberalization. So liberalization of an economy, removing or relating government control and restriction on economic activities. So பொருளாதார நடவடிக்கையில இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுகளை தகர்த்துகின்ற ஒரு நடவடிக்கையை தான் நம்ம லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த தாராளமயமாக்கல் அப்படின்றது என்னன்னா மாற்றப்பட்ட தொழில் கொள்கை, மாற்றப்பட்ட வணிக கொள்கை, புதிய ஒரு தொழிற்கொள்கை, புதிய ஒரு வணிக கொள்கை அண்ட் ரிலீஃப் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஆரம்ப காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னா நம்ம தொழில் நிறுவனங்களை ரெகுலேட் பண்றதுக்காக MRTP ஆக்ட், மோனோபோலிஸ் அண்ட் ட்ரேட் பிராக்டிஸ் ஆக்ட், முறைப்படுத்தப்பட்ட வணிக சட்டம் கொண்டு வரப்பட்டு இருந்தது. அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கட்டுப்பாடுகள் இருந்ததால ஒரு தொழில் தொடங்கப்படுறது என்றது ரொம்ப கடினமான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த MRTP ஆக்ட் ரிமூவ் பண்ணப்பட்டு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லப்படுகின்ற இப்போ காம்படிஷன் ஆக்ட் தான் நமக்கு இருக்கு. அண்ட் தென் இம்போர்ட் டெக்னாலஜி, நம்ம வந்து தொழில்களுக்கு தேவையான so import technology and encouraging foreign tie-ups, privatization in public sector. So லிபரலைசேஷன்றது என்னன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணினாங்க, இம்போர்ட் டியூட்டியை லெஸ் பண்ணினாங்க, டாக்ஸ் பே பண்றதை கவர்மெண்ட்டுக்கு லெஸ் பண்ணினாங்க. ஸோ ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ட்ரேட் இருந்தது. த கவர்மெண்ட் ரிலாக்ஸ்டு தேர் எக்கனாமிக் அண்ட் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தொழில் தொடங்குவதில் இருந்த இறுக்கமான ஒரு நிலை தகர்த்தப்பட்டு ஒரு ஃபாரின் கம்பெனிஸும் வந்து தொழில் தொடங்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய தொழிற்கொள்கைகள் தளர்த்தப்பட்டன. ஸோ தாராளமயமாக்கல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன